அப்போ போர்டு எக்ஸாமுக்கு ஒரு மாதம் இருந்துச்சு. எங்கள் ஊரில் திருவிழா. எங்கள் வீட்டில் எல்லாரும் சாமி கும்பிட போயிருந்தோம். திருவிழானாலே நிறைய கொண்டாட்டங்கள், கடைகள், வேடிக்கைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா? நாங்களும் போகிற வழியில் இருக்க எல்லா கடைகள்லையும் வாங்குறோமோ இல்லையோ எல்லா பொருட்களோட விலையையும் கேட்டோம், பிரசாதங்கள் சாப்பிட்டோம், வேடிக்கை பார்த்தோம், டயர்ட் ஆயிட்டோம். இருட்டாயிடுச்சு. சரி சாமி கும்பிடலான்னு உள்ளே போய் பார்த்தா சரியான கூட்டம். 1.5 கிலோமீட்டருக்கு வரிசை வளைஞ்சு வளைஞ்சு நிற்கிது. ஏற்கனவே இருட்டிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ரொம்ப நேரம் லைனில் நிற்க முடியாதுன்னு அப்படியே எட்டி பார்த்து சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததில் இருந்தே ஒரு டிஸ்டர்பன்ஸ். நம்ம திருவிழாக்கு சாமி கும்பிட தான் போனோம். முதல்லையே சாமி கும்பிட போயிருந்தா வரும்போது வேடிக்கை பார்த்துருக்கலாம். என்ன முட்டாள்தனம்! முக்கியமான விஷயத்தை விட்டுட்டு சுற்றி இருக்க அந்த நேரத்து சந்தோஷங்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டமேன்னு கம்பேர் பண்ணேன். நான் எக்ஸாமுக்கு படிக்கிறேன். இந்த மார்க் லைஃப்க்கு ரொம்ப முக்கியம். எப்படி திருவிழா கடைகளில் நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், அப்படி வீட்டில் இருந்து டிவிலையும் சோஷியல் மீடியாலையும் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு புரிஞ்சுது. எப்படி சாமியை கிட்ட பார்க்க முடியாமல் எட்டி பார்த்து கும்பிட்டோமோ, அப்படி நாளைக்கு மார்க் குறைஞ்சதும் ஏதோ ஒரு குரூப் எடுத்து படிக்கிற மாதிரி வந்துடுமோ? ரொம்ப பயந்துட்டேன். அந்த நிமிஷம் முடிவெடுத்தேன். என் டாக்டர் கனவா இல்லை டைம் வேஸ்டிங் மீடியாவான்னு ரிமோட்டுக்கும் ஃபோனுக்கும் பெரிய நோ சொல்லிட்டு தூக்கி போட்டேன். பொக்கிஷமாக 1 மாதம் என் கையில். எனக்கும் என் புக்ஸுக்கும் இடையில யாருமே இல்லை. தீர்க்கமாக முடிவெடுத்தேன். தெளிவாக படித்தேன். டாக்டர் சீட் வாங்கிட்டேன். நான் தூக்கி போட்ட கேட்ஜெட்ஸ் எங்கேயும் போகலை. பட் அதை நான் தூக்கி போடலைன்னா என் லைஃப் எங்கே போயிருக்குன்னே எனக்கு தெரியல. இது என்னோட கதை இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரோட கதை. இந்த ஐ ஓப்பனிங் ஸ்டோரியை அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்க. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நான் ராணியோட பொண்ணு.